1000 பேரை அழ வைக்கிற உண்மையை விட 4 பேரை சிரிக்க வைக்கிற பொய் மேலுன்னு ஏன் எதிர் வீட்டுக்காரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லியிருக்கான். எதை பார்த்தா முதல்ல ட்ரால் பண்ணணும்னு தோணுது? பாடி லாங்குவேஜ் மச்சான். ஓ பட் எனக்கு ஏதோ ஒரு திறமை இருக்கு, எனக்கு ஏதோ ஒன்று இருக்கு, நான் ஒன்று செய்கிறேன், பார்த்தா நான் ட்ரால் மெட்டீரியல் ஆயிடுறேன். ஆமாவா ஓகே. ஏதோ மூவிஸ் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மூவிஸில் பார்த்தீங்கன்னா இந்த சினாரியோக்கு இவ்வளோ தான் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓவர் எக்ஸ்பிரஷன், ஓவர் ரியாக்டிங் கொடுக்கும்போது ஆப்வியஸாக அது வந்து ட்ரோல் பண்ண தான் தோணும். நிறுத்துறா, இது சிரிக்க வேண்டிய நேரம் இல்ல, சிந்திக்க வேண்டிய நேரம். மைண்ட் இட். இப்போ மெனக்கட்டு நான் ட்ராலில் போகிறேன், அதில் ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குது அப்படிங்கிறது வேற கேட்டகரி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர், அதை புரிஞ்சுக்கங்க. ஹியூமர் பண்றேங்கிற பேர்ல இந்த காமெடிக்கு அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது லைட்டா ட்ரால் பண்ணணும்னு தோணும். என்னங்க நீங்க அப்படியே என்ன மாதிரியே இருக்கீங்க? நானும் அப்படிதான் பண்ணுவேன். நமக்குள்ளேயே சில அலிகேஷன்ஸும் இருக்கும். நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, அந்த சான்ஸ்ல நம்ம ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ட்ரோல் மெட்டீரியல் ஆகும். சில பேர் வந்து மூட நம்பிக்கையான விஷயம் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அவனுக்கு வந்தா தாண்டா தெரியும் வாந்தி பேரியும். என்னோட ட்ரோலை பார்த்து இதை வச்சு ஒரு 4 பேர் ஓகே இந்த விஷயத்த பண்ணா மேபி ட்ரோல் நம்மளை வந்து தப்பா நினைப்பாங்க, ட்ரோல் பண்ணுவாங்கன்னு நினைச்சு மாறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்னு. பாக்குறது பச்சை குழந்தையாட இருக்காங்க. இவங்கள போய் ஒரே ஒரு நைட் 2020 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அந்த ஷோ. ரிலீஸ் ஆன உடனே மறுநாள் நைட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே ஒரு நைட்டில் நான் ட்ரெண்ட் ஆனேன். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஓகே, நீங்க எப்படி ட்ரால்ல மாட்டினீங்க? அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? நான் ஃபர்ஸ்ட் இந்த நேன ஷோவில் தான் வந்து கம்யூனிட்டி பற்றி பேசி நான் ட்ரோல் ஆனேன். ஆமா, உனக்கு லஞ்ச் நல்லா வேலை செய்யறா. கமெண்ட் பண்ணுறாங்க, தப்பாகவும் கமெண்ட் பண்ணுறாங்க, பேடாகவும் கமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அந்த தப்பான கமெண்ட் பண்ணும்போது என்னோட இடத்துலேருந்து அவங்க பார்க்க, என்னோட சுச்சுவேஷன்லேருந்து அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. கரெக்டாடா, கரெக்ட். சரி நீ கேக்குறியா நான் கேட்கவா? நீங்களே கேளுங்க, நீங்க ராஜா நாளு. ஆனா ஒரு பக்கம் கவலையா இருக்க மாதிரி சொல்றீங்க. கவலையாகவும் இருக்கு. இப்ப பார்த்தா பேச்சோட பேச்சா நம்ம என்ன சொல்றோம், அதுல நான் ட்ரெண்ட் ஆனேன், யாராலே ஆக முடியாது. அப்ப உள்ளுக்குள்ள நமக்கு ஆசை இருக்கா? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. நான் வந்து என் திறமையை வெளிக்காட்டுறதுக்காக நான் வந்து சில கண்டென்ட், அதாவது லேடி கெட்டப் போட்டு நான் சில கண்டென்ட்லாம் பண்ணுவேன். ஓகேயா நான் பெருமையா சொல்லுவேனே. ஃபோன் கையில் எடுத்துட்டீங்க, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாருமே கிடையாது. அப்ப சக்சஸ் தான். நான் நினைச்சது சரியா இருக்கு. என்ன கமெண்ட் வேணாலும் வரட்டும், சும்மா நீங்க பண்ற சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, ஆஹா செம்ம ப்ரோ, உங்களை ரோல் மாடலா எடுத்துக்கிறேன், இப்படியே கமெண்ட் வந்தா உங்களுக்கு போர் அடிச்சிடாது? என்ன சொல்றது? நான் கேட்டதுக்கு பதிலே காணோம். நான் அப்படி பண்றப்போ ஏன் வந்து என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி டக்குன்னு ஒரு 2 நிமிஷம் ட்ரோல்ல வந்து எனக்கு கலச்சிட்டு போயிடுறீங்களே. இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? வந்த வேலையை தானே பாக்குறாங்க. இப்ப இது சூப்பர்னு மட்டுமே கமெண்ட் வரணும் நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்னு கேக்குறாரு. அந்த காலத்துல நான் படிக்கும்போது தப்பு, அதனால தான் நாங்கள் ட்ரோல் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. நான் என்ன கேட்கறேன்னா, நான் வந்து அதாவது எந்த தப்புமே நான் பண்ணல. சபாஸ். அதை எப்படி நீங்களே டிசைட் பண்றீங்கன்னு தான் நாங்க கேக்குறோம். உன் கூட பேசினா அவராம எனக்கு டைம் ஆகும், எனக்கு நான் குளிக்கணும், போய் சீக்கிரட்டா பேசு. எங்ககிட்ட ஒரு தப்பு இருக்கு, நீங்க ட்ரோல் பண்றேன்னு சொல்றீங்க. அதனால ஜட்ஜ் பண்ணல ப்ரோ, அது சிரிப்பா இருக்கு பார்க்கும்போது. அதனால நான் சிரிப்பா இருக்குன்னா நீங்க வந்து என்ன சொல்லுவீங்களா? நீங்க சீரியஸா ஒரு சில விஷயம் பண்ணும்போது சிரிப்பா இருக்கு ப்ரோ. இப்ப சொன்னா ராஜ் ரொம்ப மூட் அவுட் ஆயிருவா மச்சான். இப்ப சொல்ல வேண்டாம். ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸ். எல்லாம் மீறி கேக்குறதுன்னு இருக்கு இல்லையா? ஹெலிகாப்டர் இது ஒரு பையன் கேட்டிருந்தாலும் நாங்க ட்ரோல் மெட்டீரியல் தான் ஆக்கிருக்கோம். நீங்க ட்ரெண்ட் ஆக விரும்பல, அதுக்கப்புறம் ஏன் 2-3 சேனல்ஸ்ல போயிட்டு உங்களை பத்தி நீங்க குடுக்குறீங்க? எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை ஒதுங்கிட்டு போயிடலாம்ல. யா ஆஃப் கோர்ஸ். இப்ப இவ்வளவு பேர் அங்க வள்ளி கும்மி ஆனாங்கல்ல, நீங்க மட்டும் எப்படி தனியா தெரிஞ்சீங்க? நான் என் ஹஸ்பண்ட் பார்த்து கண்ணடிச்சேன். லூசானா? இல்ல நான் லூசான்னு கேக்குறேன். முதல்ல நீங்க ட்ரெண்ட் ஆகுறீங்க, அதுல இருந்து நீங்க எப்படி ட்ரால் ஆனீங்க? ட்ரால் ஆனதுக்கு மெயின் ரீசன் நான் ஒல்லியா இருக்கேன். அப்ப நாங்க மறுபடியும் வந்து திட்டமிட்ட பட்ட துரோகங்களால வீழ்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கோமா? பாத்தியா? இதுக்கு தான் அந்த கமெண்ட் வருது. அரசியல் என்ன வரட்டும், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு பொதுவெளியில ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்தும் போது மனம் வந்து புண்படுது. எப்படிடா தப்பிக்க போற? மன உளைச்சலுக்கு உள்ளாதுங்கிறது மறுபடியும் என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்காத. பதில் வாங்க தான் ட்ரை பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி. என்ன தம்பி இது? பார்த்தா இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி இருக்கீங்க. இல்ல சொல்றேன், அந்த மனநிலை வந்து நானும் இதுலதான் இருக்கேன் 20 வருஷமா. எல்லாம் சொன்னா எப்படி? எல்லாம் தெரியும். நான் எனக்கு இதை பார்த்தா செய்யணும்னு தோணுச்சு, செஞ்சுட்டேன், அவ்வளவுதான். அதான் ஏன்னு கேட்க. ஏதோ என்னால ஆனதை நான் செஞ்சேன். நான் போய் ஆபீஸ் வேலையை கவனிக்கிறேன்.